ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மணப்பெண் சமையலில் இன்னைக்கு அஜீர்ண கோளாறை சரி செய்கிற மாதிரி ஒரு சூப்பரான கசப்பே இல்லாத வேப்பம்பூ குழம்பு எப்படி டேஸ்டியாக வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். இன்னும் மணப்பெண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. செய்முறையை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், 5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா வெயிலில் காய வச்சிருக்க வேப்பம்பூ இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 2 ஸ்பூன் அளவுக்கு வேப்பம்பூவை நல்லெண்ணெய்ல போட்டுருங்க. கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு வறுத்து விட்டுருங்க. அடுத்து 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு பொன்னிறமா வறுத்துக்கோங்க. அடுத்து 8 சின்ன வெங்காயம், 12 பூண்டு போட்டுக்கோங்க. 5 காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா பொன்னிறமா வதக்கிக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கியது, 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிடுங்க. இப்போ இது எல்லாமே நல்லெண்ணெயில நல்லா செவந்து வரணும். சிட்டிகை மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்க உப்பு, சிட்டிகை பெருங்காய பொடி, நல்லா வதக்கிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து சீரகத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களோட குழம்பு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 2 பழமான தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா பேஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், புளி 1 உருண்டை, நல்லா கையளவுக்கான உருண்டை அளவு ஊற வச்சிருக்கோம். இப்போ நல்லா கரைச்சி தண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு திக்கா இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க. புளி கரைசலை ஊத்திடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குழம்புக்கு ஏத்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது 10 நிமிஷமா கொதிக்கட்டும். இப்போ நம்ம குழம்பு நல்லா சுண்டிடுச்சு. இந்த டயத்துல கொஞ்சமா வெல்லம், கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு கிளறி விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வேப்பம்பூ உடம்புக்கு ரொம்ப நல்லது. வயிற்றுல இருக்க பூச்சிகள் எல்லாத்தையுமே சரி செஞ்சிடும். ஸோ கண்டிப்பாக வேப்பம்பூ நல்லா குழம்புல ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிடலாம். வாந்தி மயக்கம் இதெல்லாம் நல்லா சரி செய்யும். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி அஜீர்ண கோளாறு, அதாவது சாப்பாடு செரிக்காமல் இருக்கவங்களுக்கு வேப்பம்பூ நல்லா சாப்பாடை செரிக்க வைக்கும். எப்போவுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, உணவு தான் நம்மளுக்கு மருந்தாக இருக்கணும். மருந்து எப்போவுமே நம்மளோட உணவாக மாறக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், இதை நினைவில் வச்சுக்கிட்டு எப்படி நம்ம உணவில் மருந்து பொருளை சேர்த்து நம்மளை ஹெல்த்தியாக வச்சுக்கணுன்றத யோசித்து வீட்டு சாப்பாடில் இந்த மாதிரி மருந்து பொருளை கலந்து சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஆயிலுக்கும் ரொம்ப எந்த ஒரு நோயும் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ யூஸ்ஃபுல்லாக உணவு மருந்தாக இருக்கிற மாதிரியான வீடியோவை நான் கொண்டு வரேன். ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.